எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஃப்ரூட்ஸ் ஆர் சூப்பர் ஹெல்தி. ஆனால் அதில் இருக்க ஜூஸ் நல்லதா? திஸ் இஸ் 20 days 20 dental myth buster series day 11 for World Oral Health Day 2025. நேச்சுரலாக இருக்கிற ஃப்ரூட் ஜூஸ் நம்ம டீத்துக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா? வாங்க பார்க்கலாம். ஃப்ரூட் ஜூஸில் நேச்சுரல் விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனால் ஜூஸில் இருக்கிற அசிடிட்டி அண்ட் சுகர் கண்டென்ட் நம்ம டீத்துக்கு டேமேஜ் உண்டு பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட் ஜூஸஸில் சிட்ரிக் ஆசிட் இருக்கும். அது நம்ம எனாமலை வீக்கன் பண்ணி நம்ம டூத் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓவர் த டைம் இதனால நம்மளுக்கு டூத் சென்சிட்டிவிட்டி அண்ட் டூத் டீகே ரிஸ்க்கும் வரலாம். இன்னொரு விஷயம், சுகர் கண்டென்ட். ஹை சுகர் கண்டென்ட் இருக்கிற ஜூஸஸ் எடுத்துக்கும் போது அது நம்ம வாயில் இருக்கிற ஓரல் பாக்டீரியாவுக்கு ஃபுட்டு மாதிரி ஆக்ட் பண்ணும். அதனாலையும் நம்மளுக்கு டீகே வரலாம். பட் கேவிட்டிக்கு ஜூஸ் குடிக்கிறது ரீசன் இல்லை, நம்ம குடிச்ச ஜூஸ் வாயிலேயே இருக்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஸ்ட்ரா யூஸ் பண்ணுங்க, அது டைரக்ட் கான்டாக்டை ரெடியூஸ் பண்ணிடும். நல்லா தண்ணி குடிங்க. ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் வாய் நல்லா கொப்பளிச்சிடுங்க. ஃப்ரீக்வெண்டா ஜூஸை சிப் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஹேபிட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன், ஒரு ஜூஸை ரொம்ப நேரமாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதோட ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இல்லாமல் ஜூஸஸை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி குடிங்க. சுகர் கண்டென்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. மோரோவர், நீங்கள் ஃப்ரூட் ஜூஸஸை விட ஹோல் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறது இன்னுமே நல்லது. நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது ப்ராப்ளம் இல்லை, பட் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க போதும். இந்த March 20 வேர்ல்ட் ஓரல் ஹெல்த் டே. இந்த இயர்ல இருந்து உங்க டென்டல் ஹெல்த்துக்காக சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. That will be helpful for you and your smile.